யார் நடத்துகிறா? சில சொல்கிறாங்க கர்த்தர் தண்ணி இல்லாத காட்டுக்கு நடத்துவாரா? நடத்துவார். என்னையா அப்படி சொல்கிறீங்க? தண்ணி இல்லாமல் நடத்துவாரா? நடத்துவார். ஏன்னா தண்ணி அவர்கிட்டருந்து வர்றது காமிக்கிறது எப்படி? எகிப்து தேசத்தில் இருந்த வரைக்கும் குழா தண்ணியை குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து காமிக்க முடியாது தண்ணி இவர் தான் தர்றாருன்னு. அதனால தான் வனாந்தரத்துக்கு கூப்பிட்டு வந்து இப்போ காமிக்கிறார் தண்ணி எங்கேருந்து வருதுன்னு. அவன் நினச்சிட்டா கார்பரேஷன் கொடுக்குது தண்ணின்னு. இவர் என்ன பண்ணிட்டார், சரி வா வனாந்தரத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். அங்கே தண்ணி பைப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது, சப்ளை கிடையாது. ஆனால் இப்போ சப்ளை பண்ணுறவர் யார்? கர்த்தர் தான் சப்ளை பண்ணுறவர். அப்போ கர்த்தர் வந்து நடத்துகிறாரா? ஆமாம் நடத்துகிறாரு. கர்த்தர் தான் அவங்கள நடத்துனார். எப்படி தெரியும்? அவங்க எகிப்திலேருந்து புறப்பட்ட மாத்திரத்திலேயே ஒரு மேகம் அவர்களுக்கு முன் சென்றது. ஒவ்வொரு நாளும் அவங்க பிரயாணப்படும் போது காலையில் எந்திரிச்ச உடனே மேகத்தை பார்க்குறாங்க. மேகம் இருந்ததுன்னா அங்கேயே இருப்பாங்க, மேகம் கிளம்பிச்சுன்னா பின்னாடியே போக வேண்டியது தான். மேகம் எந்த திசையில் போதோ அந்த பக்கம் போக வேண்டியது தான். அந்த மேகம் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஒப்பாக இருந்தது. கடவுளே அவங்கள நடத்துகிறார், இந்த வழியை வா இப்படி போன்னு சொல்லி. அப்போ அந்த மேகம் தான் இங்கே கொண்டாந்தது மாறாக்கு. சரி 3 நாள் தண்ணி இல்லாமல் வந்தாங்களே, அப்புறம் வந்து கசப்பான தண்ணீர் இருக்க இடத்துக்கு கொண்டாடலாமா? அவனை ஏங்க வச்சு கடைசியில் கசப்பான தண்ணி, அதுவும் ஒரு டெஸ்ட் தானே, எப்படி நடந்துக்கலாம்னு பார்க்குறான். கர்த்தர் இவங்களை வந்து பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறார். அதற்காக இவங்களுடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்துகிறார், இருதயங்களை விசுவாசத்தில் ஆயத்தப்படுத்துகிறார். பாருங்க, இவன் அவிசுவாசத்தில் போய் அங்கே பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் அவன் தேசத்தையே கெடுத்துருவான். அதனால உள்ளங்களை ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? அதனால தான் 3 நாள் தண்ணி இல்லாமல் இருந்தது. 3ஆவது நாள் தண்ணிக்காக ஏங்கிட்டு இருக்கவன் வந்து பார்த்தானா கசப்பாக இருக்குது. இந்த கசப்பில் அவன் எப்படி நடந்துட்டான்? கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்க வேண்டும் இல்லையா? எப்படி வித்தியாசமாக இருந்திருக்கணும்? அட கர்த்தர் எத்தனை வாதைகளை அனுப்பிச்சார், எப்படி அற்புதம் செஞ்சார். பார்வோனே கதிகலங்க பண்ணிட்டார், எங்களை வெளியே கொண்டு வந்தார். இந்த பிரச்சனை என்ன? தண்ணி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா? கர்த்தர் எனக்கு கொடுப்பார் ஹலோ அப்படின்னு நினச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, எதிர்க்க சவுந்த சமுத்திரம், பின்னால் பார்வோனுடைய சேனை அப்படின்னு இருந்தப்போ கர்த்தர் என்ன மாதிரி அற்புதம் செஞ்சார். அவ்வளோ பெரிய சமுத்திரத்தையே 2ஆக பிளக்க செய்து வெட்டாந்தரையை போல் நாங்கள் கடந்து வந்தோம். அந்த சேனை முழுவதும் அதே கடலில் முழுகி போச்சு. இவ்வளவு செய்தவர் தண்ணி குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டாரா? அப்படி தானே பேசியிருக்கணும் அவங்க. ஹலோ இருக்கீங்களா? நியாயமாக அப்படி தான் பேசியிருக்கணும். அதுதான் சரியான பேச்சு. அதைத்தான் எதிர்பார்க்குறார் கர்த்தர். அந்த சூழ்நிலைக்கு ஏன் கொண்டு வந்தார்? அந்த சூழ்நிலையில் வந்து தண்ணீர் கசந்த உடனே கர்த்தரை நோக்கி பார்த்தேன், கர்த்தாவே இந்த கசக்கிற தண்ணியை கூட இனிமையானதாக மதுரமாக மாற்றி தர நீர் வல்லவராக இருக்கிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம். சமுத்திரத்தை 2ஆக பிளந்தவர், பார்வோனியும் சேனையும் மடங்கடித்தவர், ஒன்றுமில்லாமல் ஆக்கினவர், எங்களுக்கு அற்புதங்களாய் செய்கிறவர். இது ஒரு சின்ன காரியம் ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மை நோக்கி பார்க்கிறோம்னு சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தார்கள். இருக்கீங்களா? மோசே மேலே ப்ரெஷரை போடுறாங்க. எப்படி ப்ரெஷரை போட்டாங்க? மோசே இந்த பாருங்க, பிள்ளைங்கள்லாம் ஒரே தண்ணி தாகமாக இருக்குது, எங்களுக்கும் தண்ணி தாகமாக இருக்குது, இந்த ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, இனிமேல் பிரயாணப்பட முடியாது, இங்கே வந்தால் கசப்பாக இருக்குது, எங்களுக்கு யாருக்கும் இந்த தண்ணியே பிடிக்கலையாக்கும். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, தலைகளை அனுப்பிங்களோ கத்தட்டு போய் அழுவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எங்களுக்கு தண்ணி வந்தாகணும், இல்லைன்னா கல் எறிஞ்சு கொண்டு போட்டுருவோம், இல்லைன்னா சும்மா விட மாட்டோம். எங்களை இங்கே சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீர், தண்ணி இல்லாத காட்டுக்கு கொண்டு வந்து, நாங்கள் சும்மா எகிப்திலே இருந்திருக்கலாம் இல்லையா? நாங்கள் எங்களை இங்கே கொண்டு வந்து தண்ணி இல்லாமல் சாகடிக்கிறீரே. இதுதான் எசன்ஸ், அதுதான் தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேசின மற்ற பேச்செல்லாம் வச்சு தான் சொல்கிறேன். இதுதான் அவங்க வாயிலேருந்து வர்றது. ப்ரெஷர் அவர் மேலே போடுறாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் அவிசுவாசத்தில் அப்படி வாழ்கிறாங்க தெரியுமா? அப்படி ப்ரெஷர் மற்றவங்க மேலே போடுற ஆட்களை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஹலோ, பண நெருக்கடி ஏற்படும் போது இவங்களுக்கு நெருக்கடினா வீட்டில் போய் மற்றவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறது. இவங்களுக்கு நெருக்கடினோன்னு அப்பா அம்மாட்ட போய் நெருக்கடி கொடுக்குறது. ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கள் அப்பாட்ட பிரதர் எப்படி போட்டு அவரை வளைச்சா எப்படி பிடுங்கலான்னு எனக்கு தெரியும். அவருக்கு அதில் எக்ஸ்பர்ட் ஆகிருக்கிறார். அதை நல்லா யோசித்து பார்த்து அப்பாட்ட எப்படி பேசணும், எப்படி பேசினா அவர்கிட்ட பிடுங்கலாம், எப்படி பேசினா அவர்கிட்ட வரும், எல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கிறாரு பாருங்கள். நான் சொன்னேன், ராத்திரியும் பகலும் உட்காந்து இதெல்லாம் யோசித்து உங்கள் அப்பாவை எப்படியெல்லாம் போட்டு குல்லா போடலான்னு யோசித்து வைக்கிறதுக்கு பதிலாக ராவும் பகலும் உட்காந்து கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்தால் உன்னுடைய தேவையிலெல்லாம் சந்திக்கப்படுமா? அதை பண்ணக்கூடாதா? அதை பண்ணுறதில்ல. ஹலோ, ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க வேணாமா? என்னென்ன இருந்தாலும் சரி எங்கள் அப்பாட்ட போய் கேட்கறது இல்லை அப்படின்னு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தால் கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். இது அப்பாவாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் சரி, கேட்பதில்லை, கர்த்தருடைய தேவையை சந்திப்பார், கேட்பதில்லைன்னு ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டா கர்த்தர் உங்களோட கூட அவர் இருப்பார். இவங்க என்ன பண்ணுறதுன்னா போய் நெருக்கடி கொடுக்கறது.
இந்த பாருங்க, உங்களால் தான் அப்படி ஆச்சு, நீங்கள் தான் அது பொறுப்பெடுக்கணுமாக்கும். போட்டு நெருக்கடி கொடுக்கறது. அப்பாவை மாமனாரை கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் போட்டு நெருக்கடி கொடுத்து, அப்படிப்பட்ட ஆளுங்களை பார்த்தீங்கன்னா என்னென்ன அர்த்தம்? உள்ள விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். உள்ள விசுவாசம் இல்லை, உள்ள என்ன இருக்குது? அவிசுவாசம் இருக்கிறது. அதனால தான் வீடுகளில் இன்றைக்கி பெரிய பிரச்சனைகள், குடும்பங்களில் பெரிய பிரச்சனை. இதெல்லாம் ஏன் இருக்குதுன்னு சொன்னால், விசுவாசம் இல்லாத ஜனம், ஒருத்தர் எதிர்பார்க்கறது, மனுஷனை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நெருக்கடி கொடுக்கறது, இதனால் சந்தோஷமே இல்லாமல் போய்விடுகிறது. இருக்கீங்களா? சில நேரத்தில் ஊழியக்காரர்கள் கூட பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. சில நேரத்தில் எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயா உங்களை நம்பி தான் இருக்கிறேன் நான். இது ஒரு விதமான நெருக்கடி நம்மளுக்கு. இது மாதிரி ஒரு 200 பேர் நம்மளை நம்பி இருந்தா, சிலருக்கு அது ரொம்ப இஷ்டம். சில ஊழியக்காரங்களுக்கு என்னை நம்பி தான் அவர் இருக்கிறார், என்னை நம்பி 500 பேர் இருக்காங்களாக்கும், என்னை நம்பி இத்தனை ஊழியக்காரர் இருக்கிறாங்க, அடியேன் அவ்வளோ பெரிய ஊழியத்தை நடத்துகிறனாக்கும் என்னை நம்பி 200 பேர் இருக்காங்கன்றார் ஒருத்தர். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும், நாங்கள் அம்மன்னு இருக்கிறது பேசாமல் தொலைஞ்சாங்க இவங்க. ஏன்னா அவங்களே போட்டு இவரை நெருக்கடி கொடுத்தே இவருக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க, இவரை நெருக்கடி கொடுத்தே. அப்படிப்பட்ட ஆளுலாம் வருவாங்க பாருங்கள் என்கிட்ட உங்களை நம்பி தான் இருக்கிறேன். சில நேரத்தில் விசுவாசிகள் கூட பாருங்கள், சில நேரத்தில் ஊழியக்காரங்க அப்படி நடந்துக்கும் போது அவங்களுக்கே அது அவங்களும் மாம்சீகமாக இருக்கிறதுனால, ஊழியக்காரரும் மாம்சீகமாக இருக்கிறாரு, விசுவாசிகளும் சில நேரத்தில் மாம்சீகமாக இருக்கிறதுனால, ஒன்றும் வசனம் தெரியாத ஆட்களா, இதெல்லாம் போதிக்கப்படாத ஆட்களாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. பார், அவர் நம்மளையே நம்பி இருக்கிறாரு, கரெக்டாக வந்துடுவார் மாதம் நம்ம தான் அவர் கொடுக்கணும், நம்மளை நம்பி தான் அவர் இருக்கிறாரு. எவ்வளோ பெருமையாக இருக்குது அவங்களுக்கு. சாம் சொல்லுதுற நம்மளை நம்பியா இருக்கிறாரு. ஹலோ, அவரெல்லாம் நம்மளை நம்பியா இருக்கிறாரு. இந்த ஊழியக்காரர் நம்மளை நம்பியே இருக்கிறாரு. நல்ல காலம் உங்களை நம்பி இல்லை, நான் உங்களை விட பெரியவரை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அதனால தான் சந்தோஷமாக பிரசங்கம் பண்ணிட்டு போகிறேன் உங்களுக்கு. ஏன் சொன்னால், நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன், மக்களை நம்பி இருக்கக்கூடாது, இவரை நம்பி இருக்கக்கூடாது, அவரை நம்பி இருக்கக்கூடாது, எல்லாரையும் நம்பி இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் படித்த ஒரு முக்கியமான பாடம் என்னென்னா, கர்த்தரை நம்பி இருந்தால் கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஜனங்க இருப்பாங்க, போவாங்க, பிடிக்கும் பிடிக்காது, இன்றைக்கி ஃபாராக இருப்பாங்க, நாளைக்கு அகென்ஸ்டாக இருப்பாங்க, எல்லாம் நடக்கும் பாருங்கள். ஆனால் கர்த்தர் எப்போவுமே எனக்காக இருக்கிறார், என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார், என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார். கர்த்தர் நல்லவர். குடும்பத்தில் கூட பாருங்கள், அப்படிப்பட்ட இதை எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் அவங்கள எதிர்பார்த்துருந்தீங்கன்னா குடும்பமே கசந்துடும். ஆனால் கர்த்தரை எதிர்பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை இனிமையானதாக மதுரமானதாக இருக்கும். அதில் சந்தேகமே வேண்டாம். இருக்கீங்களா? இதெல்லாம் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. கர்த்தரை நோக்கி பார்க்க வேணும். அதான் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். அதுக்கு பதிலாக என்ன, ஆள் மேலே ப்ரெஷரை போடுறாங்க, மோசையை போட்டு நெருக்கடி பண்ணுறாங்க, மோசையை போட்டு நெருக்கி அவரை ஒரு இது பண்ணுறாங்க, போட்டு அவருக்கு உபத்திரம் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தீங்கனாலே அவிசுவாசத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். நான் சில ஆட்களுக்கெல்லாம் சொல்லியிருக்குது. ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் நான், அவர் சொன்னார், உங்களை நம்பி தான் ஏன் வந்தேன், போகிறதுக்கு கூட எனக்கு காசு இல்லை, திருப்பி ஊருக்கு போகணுமா, ஊருக்கு போகிறதுக்கு கூட காசு இல்லையா, என்னை நம்பி வந்துட்டாரான். நல்லா நான் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க என்ன? சரி, நான் இருக்கிறேன், நான் கொடுக்குறேன், இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா முழிக்கிறாரு அவர். நான் சொன்னேன், இனிமேல் அப்படி வரக்கூடாது, இனிமேல் நீங்கள் கர்த்தரை நம்பி வாழணும். இனிமேல் நான் தரப்போகிறதில்லை, ஏன்னா உங்களுக்கு தந்தா நான் உங்களுக்கு எடுத்துடுறேன். என் மேலே நோக்கம் வந்துடும், என்னை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. சிலருக்கெல்லாம் அந்த மாதிரி தண்ணி இல்லாத காட்டு கொண்டு வந்து விட்டால் தான் கரெக்டு. ஒன் வே டிக்கெட் அனுப்பிச்சி கொடுத்து தண்ணி இல்லாத காட்டில் விட்டு இருக்கிற தண்ணியும் கசக்கும் போது தான், அப்போ தான் விசுவாசம்னா என்ன புரியும். அப்போ கர்த்தரை நம்பலாம். இது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. பாருங்கள், கசக்குது தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி எங்கேயும் இல்லை, இருக்கிற தண்ணி கசக்குது. இது ஒரு பெரிய காரியமாக கர்த்தர் சொல்கிறாரு. அங்கே ஒரு மரத்தை காண்பித்து பாருங்கள், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் 25. அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிட்டான். நல்லா கவனிங்க, இவ்வளோ நேரம் வாய் பேசுனாங்களே, எவ்வளோ சிம்பிள் சொல்யூஷன் பாருங்கள். ஒரு சின்ன வேலை, ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் இந்த மரத்தை வெட்டி தண்ணியில் போட்ட உடனே மதுரமாயிற்று. பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இவ்வளவு சுலபமாய் தீர்த்து வைக்கக்கூடிய கர்த்தர் உங்களோடைய இருக்கிறார், உங்களுக்காக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவ்வளவு அவிசுவாசம் எதுக்கு?
நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ண முடியும். கசப்பான உங்கள் வாழ்க்கைகளை, கடனில் இருக்கிற வாழ்க்கையை, இல்லாமையில் இருக்கிற வாழ்க்கை, வறுமையில் இருக்கிற வாழ்க்கை, பற்றாக்குறையில் இருக்கிற வாழ்க்கை, வியாதியில் இருக்கிற வாழ்க்கை, ஒன்றுமில்லாமல் தோல்வியில் இருக்கிற வாழ்க்கை, ஒரு நிமிஷத்துல ஒரு மரத்தை வெட்டி போட்ட உடனே கசப்பான தண்ணீர் இனிமையான தண்ணீரா மாறினது போல ஒரே நிமிஷத்துல கர்த்தர் மாற்றி காண்பிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். ஏன் விசுவாசிக்க கூடாது? ஒரு நிமிஷத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஒரு நிமிஷத்துல புதிய திசையில நீங்க போய் கொண்டிருப்பீங்க. ஒரு வினாடியில கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். ஆகவே நான் சொல்லுகிறேன், விசுவாசியுங்கள். மரத்தை வெட்டி போட்டோன்னு கசப்பான தண்ணீர் மதுரமான தண்ணீர் ஆயிற்று. வாழ்க்கையில் அநேகர் பலவிதமான கசப்புகளை சந்தித்து வருகிறார்கள். வியாதி என்கிற கசப்பான அனுபவம், ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் அதை சரியாக்க முடியும். இல்லாமை, வறுமை, பற்றாக்குறை என்கிற கசப்புகள், இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் சரியாக்க முடியும். குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள், ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் அதை சரியாக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ பெரிய கர்த்தர், ஒரு நிமிஷத்தில் சரியாக்கக்கூடிய கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் பொய்யுரையாத தேவன், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறேன், சரி பண்ண வேண்டியது நம்மளை தான். நம்முடைய வாயை சரி பண்ண வேணும், நம்முடைய இருதயத்தை சரி பண்ண வேணும், நம்ம விசுவாசத்தில் நிரப்ப வேண்டும், அவிசுவாசத்தை அகற்ற வேண்டும். இருக்கீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது, ஒரு சின்ன விஷயம். அது ஒரு நிமிஷத்தில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ். நீங்கள் நினைக்கிற பெரிய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. கர்த்தருடைய பார்வையில் அது ரொம்ப சிறிய பிரச்சனை. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இது பெரிய கம்பு சுத்துறோன்னு. இது யாராலையும் முடியாதாக்கும், இங்கே நம்ம செத்து போக போகிறோமாக்கும், தண்ணி கிடைக்காம சாக போகிறோமாக்கும் நினச்சிக்கிறேன். கர்த்தர் சொல்ற ரொம்ப சிம்பிள், இந்த மரத்தை தூக்கி இதில் போட்டினா முடிஞ்சு போச்சு, மதுரமாயிடுன்றார். அந்த மரம் கல்வாரி சிலுவைக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த கல்வாரி சிலுவையிலே என்ன நடந்தது? அதை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய சூழ்நிலையில் உங்களுடைய தேவைக்கேற்ப விசுவாசத்தை அங்கே நடந்ததின் மேல் செலுத்தினீர்கள் என்றால், அந்த மரத்தை தூக்கி உங்கள் சூழ்நிலைக்கு அப்ளை பண்ணுறது மாதிரி அது. அப்போ அந்த மரம், அந்த கல்வாரி மரமானது உங்களுடைய வாழ்க்கையின் கசப்பான சூழ்நிலைகளை மதுரமானதாக மாற்றிவிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ஆன்சரை கர்த்தர் வச்சிருக்கிறார். கல்வாரி சிலுவை தான் அந்த சிம்பிள் ஆன்சர். நம்முடைய வியாதிக்கு கல்வாரி சிலுவை தான் அந்த சிம்பிள் ஆன்சர். நம்முடைய இல்லாமைக்கு கல்வாரி சிலுவை தான் சிம்பிள் ஆன்சர். நம்முடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு கல்வாரி சிலுவை தான் சிம்பிள் ஆன்சர். இந்த மரத்தை தூக்கி இதில் போட்டால் மதுரமானதாக மாறிவிடுகிறது. பாவ சாபங்கள் நீங்குவதற்கு கல்வாரி சிலுவை தான் அந்த சிம்பிள் ஆன்சர். உங்களுடைய நோய்கள் நீங்குவதற்கு கல்வாரி சிலுவை சிம்பிள் ஆன்சராக இருக்கிறது. கர்த்தர் அதை வச்சிருக்கிறாரு. நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வச்சிருக்கிறாரு. அதை தூக்கி இங்கே போட்டால் மதுரமானதாக மாறுகிறது. அதை செய்கிறதை விட்டு போட்டு ஏன் அவிசுவாசத்தில் நாம் பேசி கொண்டிருக்க வேண்டும்? இருக்கீங்களா? அப்போ மற்றவங்களை ப்ரெஷர் கொடுக்குற ஆளுங்களை பாருங்கள், பார்த்தீங்கன்னா என்ன, அவிசுவாசம் உள்ளவர்கள். நீங்கள் மற்றவர்களை ப்ரெஷர் கொடுக்குறீங்களா? அதை முதல்ல நிறுத்துங்க. மற்றவர்களை ப்ரெஷர் கொடுக்குறவங்களா இருக்காதீங்க. ப்ரெஷரை தாங்கக்கூடிய ஆள் நீங்கள் கிடையாது. ப்ரெஷரை தாங்கக்கூடிய ஆள் எந்த மனுஷனும் கிடையாது. யார் மேலேயும் ப்ரெஷரை போடக்கூடாது. ஏன்னா அவங்களாம் ப்ரெஷரை தாங்கிறதுக்காக உண்டாக்கப்படவில்லை. அவர்களாம் எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்காங்க? சமாதானத்தோடு வாழும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்காங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணாலே பிரச்சனை வந்துடும். ப்ரெஷரை எது மேலே போடணும்னு அதை பற்றி போதித்திருக்கிறேன். ப்ரெஷரை கடவுளுடைய வார்த்தை மேலே போட வேணும். வார்த்தை எல்லாவற்றையும் தாங்குகிறது. ப்ரெஷரை எப்படி கர்த்தருடைய வார்த்தை மேலே போடுறது? கதவை அடைச்சிக்கிட்டு கர்த்தர் இடத்துல போய், கர்த்தாவே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர், நீர் சொன்னபடி எனக்கு இந்த சூழ்நிலையில் எனக்கு செய்து தாரும், நீர் செய்ய வேண்டும், நீர் சொல்லியிருக்கிறீர், பொய்யுரையாத தேவனே நீ எனக்கு செய்யும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ப்ரெஷர் எங்கே போட்டிங்க? வார்த்தைன்னு வேறு. வார்த்தை ஐயோ ரொம்ப பாரமாக இருக்குன்னு சொல்ல போகிறதில்ல. வார்த்தை தாங்கும். ஏனென்றால் பொய்யுரையாத தேவன் அந்த வார்த்தை சொன்னதை நிறைவேற்றும் உள்ள வாழ்க்கையில். ஸோ ஆறாவது காரியம் என்னென்னா, பீப்புள் மேலே ப்ரெஷரை போடுறது, ஜனங்க மேலே ப்ரெஷரை போடுறது செய்யவே கூடாது. இங்கே சபைக்கு வருகிறவர்கள் எது மேலே ப்ரெஷரை போடணும்? கர்த்தருடைய வார்த்தையின் மேலே ப்ரெஷரை போடணும். கர்த்தர் சொல்கிற உங்கள் பாரத்தையெல்லாம் என் மீது வைத்து விடுங்கள், அவர் மீது வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறவர். அவர் மேலே எப்படி வைக்கிறது? அவர் எங்கன்னு தேடிட்டு இருக்க போகிறீங்களா? அவர் மேலே வைக்கிறதுனா கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வைங்க. அவர் சொல்கிறத நம்புங்க, அவர் சொல்கிறத விசுவாசிங்க. கர்த்தர் சொல்லியிருக்கார், அதனால் கர்த்தர் செய்வார். அதுதான் விசுவாசம். பாருங்கள்,
எத்தனை முறை கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார், எத்தனை முறை உங்களை விடுவித்திருக்கிறார், எத்தனை முறை உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார், அதெல்லாம் எண்ணி பார்க்க வேணாமா? இன்றைக்கி ஒரு பிரச்சனைன்னு சந்திக்கும் போது அதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்காம இன்றைக்கி என்ன பண்ணுகிறோம்? அவிசுவாசத்தில் இயங்க ஆரம்பிச்சிடுறோம். தப்பு. அதுதான் வந்து ரொம்ப மோசமான பொல்லாத இருதயமாகிய அவிசுவாசத்தின் இருதயம்னு வேதம் சொல்லுது. அதுதான் அது வந்து நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அடையாதபடி தடை செய்து விடுகிறது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.